ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் டேட்ல சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 21/1/2026 வரக்கூடிய புதன்கிழமை ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ரயில்வேல இருந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இண்டிகேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ZEN number 9/2025 recruitment to various posts of level 1. The contents of above advertisement published in Employment News edition dated 27/12/2025 may be read as under. போஸ்ட் பாருங்க. வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ். இனிஷியல் பே 18,000. ஏஜ் வந்து 18 to 33. மினிமம் 18, மேக்ஸிமம் 33 இருக்கணும். இது வந்து ஜெனரலுக்கான ஏஜ் லிமிட். இது போக ஓபிசி SC STக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. டென்டேட்டிவ் வேகன்சி எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 22,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஓகேவா? ஸோ 27/12/2025 நமக்கு சொன்ன டேட்டை பாருங்க. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பாருங்க. 21/1/2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட்டை எப்ப மாத்திருக்காங்க அப்படின்னா 31/1/2026. அதாவது ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 31/1/2026 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனும் இந்த மாச கடைசியில 31/1/2026 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 20/2/2026 11:59 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 2/3/2026 மார்ச் 2ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. சோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 31/1/2026 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/3/2026 க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ரயில்வேல இருந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ 31/1/2026 இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கீங்க, உங்களை CCAA கேண்டிடேட்னு சொல்லுவாங்க, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல ITI முடிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ். மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு வந்து 33. ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்ப 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். SC STனா 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். சோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு PETக்கு கூப்பிடுவாங்க. இந்த PETல குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஃபைனலா DV அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஒரு 2 ஸ்டேஜ் தான். CBTயும் PETயும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா DV அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இதே நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த பிசிக்கல் வந்து இருக்காது. ஓபன்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் இந்த PETல நீங்க குவாலிஃபை ஆகணும். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த குரூப் டி 2026 எக்ஸாமை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் இந்த குரூப் டிக்கு அப்ளை பண்ண போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செலெக்ஷன் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1,499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த வாரம் மண்டே ஓகேவா? சோ இன்னைக்கு தான் குரூப் டியோட செகண்ட் செலெக்ஷன் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். சோ இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். சோ இதுல கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும்.
இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயரோட வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த நோட்டீஸ் பார்த்ததும் ஜஸ்ட் இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் டேட், அதாவது அப்ளிகேஷன் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 31ஆம் தேதியில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ல எக்ஸாமே கேன்சல் ஆக போகுது, நோட்டிபிகேஷனே வராதுங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்க நம்ப வேண்டாம். ஜஸ்ட் 31/1/2026 இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாருமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசு இருக்கணும். ஓகே, எங்க படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.